ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா காய விட்டுறலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க, கரிஞ்சு போயிடாமல். அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லெமனில் பாதி பழத்தோட ஜூஸ் மட்டும் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தாளிப்பில் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா லெமன் சாதம் ஒரு மாதிரி கசக்குறாப்பில் இருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால இந்த லெமன் சாதத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த லெமன் அப்புறமா தாளிப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடித்து ஆற வச்சுருக்கிற சாதம் உங்களோட தேவைக்கு ஏற்ப நம்ம எவ்வளோ லெமன் சேர்த்துருக்கோமோ அதுக்கு தக்கன சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப்லேயே இருக்கட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டால் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான லெமன் சாதம் ரெடி ஆயிரும். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல், அப்படி இல்லைன்னா முட்டை, இது ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.